அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம காணக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆசார கோவை. இதனுடைய ஆசிரியர் பெருவாய்மொழியார். இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆசிரியரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இவர் பிறந்த ஊர் வன்கயத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர். ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களினுடைய ஒரு தொகுப்பு என்பது பொருளாக இருக்கு. 15 கீழ்கணக்கு நூல்கள், மேற்கணக்கு நூல்கள் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுபோல இந்த ஆசார கோவை என்பது 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றான நூல். அது மட்டும் இல்லாம இந்நூல்ல 100 வெண்பாக்களை கொண்டதாக அமைந்துள்ளது. நல்ல ஒழுக்கங்களினுடைய தொகுப்பு. அதாவது மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்கள் என்பது மிக மிக கட்டாயமாக தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதை இப்பெல்லாம் நீங்க மாணவர்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அதாவது ரொம்ப மோசமான காலம். முந்தைய காலத்துல இருந்த மாதிரியான பண்பு ஒழுக்கம் எல்லாம் இன்றைய காலத்துக்கு மனிதர்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு பொதுவாக எல்லாம் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? அதாவது எந்த காலமாக இருந்தாலும் ஒரு தனி மனித ஒழுக்கமாகட்டும், ஒரு சமுதாய ஒழுக்கமாகட்டும், எல்லாமே எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒன்று. அந்த ஒழுக்கத்தை மீறி செயல்படும் பொழுது தேவையில்லாத அவச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் நாம் ஆளாகும். அந்த வகையில பெருவாய்மொழியார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஒரு நல்ல ஒழுக்கம் தான் நல்ல மனிதர்களை உருவாக்குவதாக இருக்கிறது. அதாவது நாம் நல்ல ஒழுக்கங்களை நம்ம அறிவது மட்டுமல்லாமல் நம்மளை சுற்றியுள்ள நபர்களுக்கும் நம் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது அந்த நோக்கத்திற்காகத்தான் நம்மளுடைய முன்னோர் பல பல அறநூல்களை படைத்திருக்கிறார்கள். இது போன்ற ஆசார கோவை, மூதுரை, நாலடியார், நன்னெறி, எத்தனையோ அறநூல்கள் எல்லாம் இருக்கு. அற இலக்கியங்களில் படைத்ததன் காரணமாகவே இருக்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்விலை எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கான நிறைய நூல்களையும் எழுதியிருக்கிறாங்க. அந்த வரிசையில இந்த பாடலை என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மாணவர்கள் பார்க்கலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத உயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிவு அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. நல் ஒழுக்கம் என்று ஒரு 8 ஒழுக்கங்களை சொல்லி இருக்கிறாங்க ஆசார கோவையில. வித்து என்றால் விதை. ஒரு நல்ல ஒழுக்கத்திற்கான விதை அப்படின்னு எந்த வித்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பாடல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை உங்கள் அனைவருக்குமே வாசிச்சு காட்டுறேன். நல்லா தெளிவாக கவனிங்க மாணவர்களே. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத உயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லிய ஆசார வித்து என்பது பாட்டில் ஒன்றுடைய அந்த பாடலினுடைய வரிகளை பார்த்தோம். இப்ப அந்த பாடலினுடைய பொருளை நம்ம பார்க்க போறோம். பிறர் செய்த உதவியை மறவாது இருத்தல். அதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் இதற்கு முன்னாடி சொல்லி இருக்கிறார். என்னன்றி கொண்டாடும் இவ்வுண்டாமை செய்தன்றி கொண்ட மகற்கு. அதாவது இந்த உலகத்துல எந்த விதமான ஒரு துன்பத்தையும் பாவத்தையும் செய்தாலும் கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழி உண்டு. ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்தவருக்கு அந்த பாவத்திலிருந்து நீங்க வழியே இல்லை என்பதை வள்ளுவர் அழகா சொல்லி இருக்கிறாங்க. அதே விஷயத்த ஆசார கோவையிலையும் சொல்லி இருக்கிறாங்க. நன்றி பிறர் செய்த உதவியை மறவாது இருத்தல், பிறர் செய்த தீமைகளை பொறுத்துக் கொள்ளுதல். அதாவது பிறர் நமக்கு துன்பம் தராங்க, பிறர் நமக்கு தீமைகளை செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்களுக்கு தீமை செய்யணும்னு கிடையாது. நல்ல ஒழுக்கம் என்பது பிறர் செய்த நன்றியை உதவியை மறவக்கூடாது. அதே நேரத்தில் நாமும் என்ன பண்ணக்கூடாது, பிறர் செய்கின்ற தீமைகளை பொறுத்துக் கொள்ளுதல் வேண்டும். 2. மூன்றாவது இனிய சொற்களை பேசுதல் வேண்டும். இதே விஷயம் திருக்குறளிலேயே வந்திருக்கு. என்னது? இனிய உளவாக இன்னாத குரல் கனியல்ப காய்க்க வந்தது என்ற
சொல்லியிருக்கிறார்கள். அப்போது இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு தீய சொற்களை பேசுவது கனி இருக்கும் மனத்தில் காயை பறித்து உண்பதற்கு ஒப்பாகும் என்றெல்லாம் கூட நம்ம படித்திருக்கிறோம். அதுபோல மூன்றாவது விஷயம் இனிய சொற்களை பேசுதல். பிறகு எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். மனித உயிர்கள் மட்டுமின்றி இந்த உலகத்துல எத்தனையோ லட்சக்கணக்கான உயிரினங்கள் எல்லாம் இருக்கு. எந்த உயிருக்கும் நம்ம மனதளவில கூட துன்பத்தை நினைக்காமல் இருத்தல், அந்த ஒரு விஷயமும். கல்வி அறிவு பெறுதல், இந்த விஷயத்துல நல்லா கவனிச்சுக்கங்க. கல்வி அறிவு பெறாமல் இருந்தாலே அது பெரிய ஒழுக்கமின்மை அப்படிங்கிறது போல சொல்ல வராங்க. கல்வி அறிவு பெறுதல் அதுவும் ஒழுக்கத்துக்கு கீழே வருகிறது. எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒருத்தர் வந்து என்னுடைய நண்பர், இன்னொருவர் வந்து என்னுடைய எதிரி, இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அனைவரிடமும் இந்த உலகத்துல பிறந்த எல்லோருமே சமம் என்று நினைத்தல். பிறகு அறிவுடையவராய் இருத்தல். நம்ம கல்வி மட்டும் கற்றால் போதாது, அதே நேரத்தில் அறிவுடையவராகவும் நம்ம இருத்தல் வேண்டும். அதுவும் நற்பண்பு உடையவரோடு நட்பு கொள்ளுதல். நல்ல நல்ல பண்புகள் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட நட்பாக இருத்தலும். இந்த 8 விஷயங்களும் அதாவது நல் ஒழுக்கங்கள் என்று ஆசார கோவையில சொல்லி இருக்கிறாங்க மாணவர்களே. ஆக இந்த நல்ல ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கா, நம்ம கிட்ட திருத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மளை நாமளே ஆராய்ந்து நம்ம செயல்படுத்துவது வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. நன்றி மாணவர்களே.